இந்த குஷ்பினுடைய மகள் அவந்திகாவை வந்து உடலை பற்றி பேசியவர்களுக்கு அவருடைய மகள் அவந்திகா ஒரு பெரிய ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. குஷ்பினுடைய மகள் அவந்திகாவை திருநங்கை அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்தவர்களுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நடிகை குஷ்புவுக்கு அவந்திகா, அனந்திதா அப்படின்ற 2 மகள்கள் இருக்கிறாங்க. இவங்கள அனந்திதா தயாரித்த ஆக்குபன்சி திரைப்படம் அண்மையில் வெளியாகி மக்கள் மத்தியில் ஓரளவு வரவேற்பு பெற்றது. இப்படி இருக்க அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைத்தள பக்கத்தில் வைரலாகி இருந்தது. இந்த பேட்டியில் அனந்திகா தன்னை பற்றி உருவக்கேலி செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. குஷ்பினுடைய மகள் இருவருமான அனந்திதாவும் அவந்திகாவும் அதிக உருவகேலியை சந்தித்தவங்க. இந்த நிலையில சமீபத்தில் அனந்திதா அளித்த பேட்டி பலரிடம் பேசு பொருளாகி இருக்கிறது. அனந்திகா பேட்டியில பேசும்போது, எனக்கு 15 வயது இருக்கும்போது ரொம்பவே குண்டா இருந்தேன். அப்போது நீ அசிங்கமா இருக்கிறா, உன் அம்மாவை பரவிட அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு குழந்தையை பார்த்து கேட்கும் கேள்வியாது. சரி, இப்போ நான் ஒல்லியா இருக்கிறேன், ஃபிட்டா இருக்கிறேன், உடம்பை குறைத்த பிறகு ஏன் இப்போ எலும்புக்கூடு மாதிரி இருக்கிற, திருநங்கை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்னதாண்டா வேணும், நான் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு மிகவும் கோபத்தோட உருவக்கேலி செய்தவர்களுக்கு நெத்தியடி போலவும் பதில் கொடுத்திருக்கிறாங்க. இது தற்போது இணையத்துல பேசு பொருளாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அனந்திகா கொடுத்த இந்த பதிலடிக்காக நிறைய நெட்டிசன்கள் வந்து அவங்கள பாராட்டி வராங்க. முதல்வரும் தளபதியுமான விஜய் பற்றி புகழ்ந்து பேசிய காணொளி தற்போது வைரலாகி வருகிறது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறாங்க. இவங்க இதற்கு முன்னர் நடிகராக இருந்து பல ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து வச்சிருந்தாங்க. விஜய் நடிகராக இருந்தபோது அவருக்கு ராசியான ஹீரோயின்களாக த்ரிஷா, கிருஷ்ணன், சிம்ரன், சங்கவி, சமந்தா உள்ளிட்டோர் இருந்தாங்க. அதில் விஜய்க்கு மிகவும் ராசியான ஹீரோயின் அப்படின்னா அது த்ரிஷா தான் அப்படின்னு பல விஜய் ரசிகர்கள் தெரிவித்து வந்தாங்க. ஆனால் சிலர் இல்லை, சிம்ரன் தான் விஜய்க்கு ராசியான நடிகை அப்படின்னு கருத்து தெரிவித்து வந்தாங்க. இது இணையத்தில் ஒரு விவாதமாகவே எழுந்தது. இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் விஜயின் புகைப்படத்தை காட்டியதும் த்ரிஷா விஜய் பற்றி கூறிய விடயம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஜய் படத்தை காட்டி தளபதி விஜயண்ணா பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு த்ரிஷாவிடம் கேட்க அவங்க த்ரிஷா உடனே விஜய் பற்றி கேட்க சாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட ஒரு சைலண்ட் சாம் இருக்குது அப்படின்னாங்க. அதற்கு பேட்டி எடுத்தவரோ சைலண்ட் கில்லர் அப்படின்றதும் ஆமாம் சைலண்ட் கில்லர் தான் அப்படின்னு கூறினாங்க த்ரிஷா. அவர் பேசவே தேவையில்ல, ஆனால் அவர்கிட்ட ஒரு மிஸ்டீரியஸ் சாம் இருக்கும் அப்படின்னு த்ரிஷா சொன்னது இப்போ வைரலாகி வருகிறது. கடைசி படமாக பேசாத கண்ணும் பேசுமே அப்படின்ற திரைப்படத்தில் நடித்த சிம்ரன் தங்கை மோனல் மர்ம முறையில் இறந்த விடயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது. சிம்ரனுக்கு போனல், ஜோதி, ஆனந்த் அப்படின்ற 2 தங்கைகளும் சுமித் நவல் அப்படின்ற ஒரு சகோதரனும் இருக்கிறாங்க. நடிகை சிம்ரன் நடிகை மட்டுமில்ல, கிளாசிக்கல் நடன கலைஞரும் கூட. மாடல் மற்றும் தொலைக்காட்சி ஆளுமை அப்படின்னு சொல்லி பல திறமைகளை கொண்டவங்க. தமிழ் மொழி மட்டுமில்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பிற மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவங்க. இந்த நிலையில் நடிகை சிம்ரனின் தங்கையின் பெயர் மோனல் விஜய் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து இறுதியாக நடிகர் குணால் நடிப்பில் வெளிவந்த பேசாத கண்ணும் பேசுமே அப்படின்ற திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு முன் தனது வீட்டில் மர்மமான முறையில் மோனல் இறந்து கிடந்தாங்க. இது பற்றி இணையத்தில் தீ போல செய்தி பரவியது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு சிம்ரன் தனது தங்கையின் மர்மமான இறப்புக்கான காரணத்தை கூறியிருந்தாங்க. மேலும் பிரபல நடன மாஸ்டராக இருக்கும் கலா மாஸ்டரின் தம்பி பிரசன்னா தான் இதற்கு காரணம் அப்படின்னு நடிகை சிம்ரன் கூறியிருக்கிறாங்க. மேலும் இவங்க 2 பேருமே பல ஆண்டுகளாக காதலிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் கலா மாஸ்டரின் வீட்டில் இதற்கு சம்மதம் தெரிவிக்காததால் மனமுடைந்து போன மோனல் 2 நாட்களில் தன்னுடைய உடலை மாய்த்து கொண்டிருக்கிறாரா. சிம்ரனின் தங்கை மோனல் தான் இறப்பதற்கு முன்னர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பதிவில் இப்போது நீ என்னோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் எப்போதும் ஒன்றாக இருக்கிறோம் என்பது எனக்கு தெரியும். 20 வருடங்கள் ஆனாலும் நீ என்னுள் ஒரு அங்கமாக இருந்து வருகிறாய் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க. மேலும் அவர் இறக்க முன் உண்மையான ஆம்பளையை நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு கடிதம் அழுத்திவிட்டு இறந்திருக்கிறாங்க என தகவல் கடந்த 2 வருடங்களுக்கு முன் வெளியானது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சின்னத்திரையில மிகவும் பிரபலமான நடிகைகள் ஒருவர் தான் சியாமந்தா கிரண். இவர் சரவணன், மீனாட்சி, தென்றல் வந்து என்னை தொடும், அமுதாவும், அனலட்சுமியும், அண்ணா போன்ற பல சீரியல்களை நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில நடிகை சியாமந்தா கிரண் பிரபல சின்னத்திரைய நடிகர் ஆனந்த் செல்வன் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க.
இவர்களுடைய திருமணத்தில் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறாங்க. நடிகர் ஆனந்த் செல்வன் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் அயல் சீரியல்ல கதாநாயகனாக நடிச்சு வரார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சியாமந்தா கிரண் ஆனந்த் செல்வன் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை இந்த ஜோடிக்கு சமூக வலைதளம் மூலமாக தெரிவிச்சு வராங்க. நாயகி பட பெயரோட வெளியான போட்டோ தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தின் உச்சமாக படங்கள் இயக்கி ரசிகர்களை வியக்க வைத்தவர் தான் சங்கர். பிரம்மாண்ட இயக்குநராக வலம் வந்த சங்கர் இயக்கத்தில் சமீப காலமாக வெளியாகும் படங்கள் சற்று தோல்வியை சந்தித்து வருகின்றன. கடைசியாக அவரது இயக்கத்தில் வெளியான இந்தியன் 2, கேம் சேஞ்சர் போன்ற படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பட தோல்வியை சந்தித்தன. இப்போது சங்கர் இயக்கத்தில் வேள்பாரி அப்படின்ற படம் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வருகின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலுமே இல்ல. இயக்குனர் சங்கருக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்கிறாங்க. இதில் மூத்த மகள் ஐஸ்வர்யா சினிமா பக்கமே தலைக்காட்டமாக இருக்கிறாங்க. அவருடைய 2வது மகள் அதித்தி விருமன் திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானாங்க. அதற்கு பிறகு சிவகார்த்தியின் ஜோடியாக மாவீரன் படத்தில் நடிச்சு வெற்றியும் கண்டாங்க. தெலுங்கு பக்கமும் சென்ற படங்கள் நடிக்கிறாங்க. இந்த நிலையில இயக்குனர் சங்கர் மகன் அஜித் ஹீரோவாக களமிறங்கும் படம் குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. அட்லியின் உதவி இயக்குனர் இயக்கத்துல தான் அஜித் புதிய படம் நடிக்க இருக்கிறாராம். நாயகியாக கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாராம் அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. பிரம்மாண்ட படங்கள் எடுக்கின்ற சங்கருடைய மகன் நடிப்பில் வெளியாக இருக்கிற இந்த படத்துக்காக ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க.